வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சட்னி ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளான சட்னி தான். வெங்காயம் வச்சு எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்க போறோம். இதுக்கு இன்னைக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 இல்லைன்னா 3 உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் செய்யலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதான் ஹெல்த்தியும் கூட. இல்லை நம்ம டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி செய்யலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 பாதியமாக கட் பண்ணால் கூட போதும். அடுத்து இதுக்கு 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 பல் எடுத்துக்கோங்க. பெரிய பல்லாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பல் பூண்டு உரித்து வச்சாச்சு. அடுத்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை நம்ம தோல் உரித்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அடுத்து உளுந்து அதே மாதிரி உளுந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலர் வர வரைக்கும் கலர் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த இஞ்சி இதோட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இதோட நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். நம்ம புளிப்புக்கு தக்காளி எதுவும் சேர்க்கல, அதனால் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து காரத்துக்கு நான் இன்றைக்கி 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இங்கே காஞ்ச மிளகாய் கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 2 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நல்லா இதை ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த காரம் அந்த கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் போட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இது கெட்டியாக அரைச்சி சாப்பிட்டுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்க்காம தான் நான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன். ஃபைனலாக இது மேலே ஒரு தாளிப்பு, அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சதும் அதில் உளுந்து, அப்புறம் வாசனைக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே நம்ம சட்னியில் கொட்டிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டான்னா கெட்டியாக வேணும்னா நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ரைஸ் கூட இதை தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுக்கோங்க. அண்ட் இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட 4 இட்லி இல்லை 10 இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான ஒரு சட்னி, அதே சமயம் சிம்பிளான ஒரு சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.